Congratulations. Well done. உன் துணிச்சல் ரொம்ப பாராட்ட. உன் பேர் என்னப்பா? ராஜா. எனது அருமை தோழர்களே, ஒரு ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய சம்பள பணத்தை கொள்ளையடிச்ச கூட்டத்தை நம்ம ராஜா பிடிச்சிட்டார். போலீஸுக்கு போன் பண்ணாம அவங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்காம தீவிரமா போராடி ஜெயிச்சிட்டார். இந்த மாதிரி போராட்ட உணர்வு நம்ம பாட்டாளி வர்க்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வழி நடந்த கொள்ளையை பிடிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையே கொள்ளடிக்கிறாங்களே, அவங்களை எப்ப பிடிக்க போறோம்? ஏழைங்க சொந்தம்னு சொல்லிக்க என்ன இருக்கு? பசியும் பட்டினியும் தான். பெரிய பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறவன கூட 3 வேளை சோறு நிச்சயமா உண்டு. ஆனா நமக்கு அதுக்கு கூட உத்தரவாதம் இல்ல. நம்ம பசிக்கு மருந்து டீ பொற பன்னு வடதான். அது கூட இருக்க இருக்க வேலை ஏறிக்கிட்டே போகுது. குடிக்கவும் முடியல, டீய குடிக்கவும் முடியல. போற போக்க பார்த்தா பிள்ளை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கருப்பைய கிழிக்கிற மாதிரி, அடே உனக்கு பசிக்க கூடாதான்னு இறப்பையே கிழிச்சிருவானுங்க போல் இருக்கு. அட நாம ஏன் அனாவசியமா இதெல்லாம் பேசணும்? ஆனா எலெக்ஷன் வரட்டும், அப்ப நாம தான் ராஜாக்கள். நம்ம ராஜாவே எடுத்துக்கங்க. 15 வருஷமா படிச்சாரு. அவங்களுக்கு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க? பட்டங்கிற பேர்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காகிதம். வேலை தேடி தெரு தெருவா அலையா அலைஞ்சாரு. இப்போ ஆட்டோல அலையறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும்னா பல ஜாதி பல கட்சின்னு நெல்லிக்காய் மூட்டி அவுத்து கொட்டின மாதிரி செதறி கிடக்கிறோமே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும். நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். ஆண்டு சுதந்திர நாடு எப்படி வந்தது வறுமை கோடு? ஏழைகள் வேர்வை எங்கே போச்சு? இன்னமும் மேடையில் சமத்துவ பேச்சு. அனுதினம் பட்டினியா? இது ஆண்டவன் கட்டளையா? அனுதினம் பட்டினியா? இது ஆண்டவன் கட்டளையா? பாருங்கள் தோழர்களே, பதில் கேளுங்கள்
இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். உழுபவன் கையில் நிலங்களும் இல்லை, உழைப்பவர் கையில் தொழில்களும் இல்லை. மாளிகை அமைத்தவன் வீதியில் இங்கே, மன்னவர் நாம் என சொன்னவன் எங்கே? கூப்பிடு பாரதியை, அவன் கூறிய ஓர் விதியை. கூப்பிடு பாரதியை. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அவன் கூறிய ஓர் விதியை செய்திடும் நாளிதுவே எனும் செய்தியை கூறுங்களே. செய்திடும் நாளிதுவே எனும் செய்தியை கூறுங்களே. ஒரு வர்க்க புரட்சி வெடிக்கும், நம் வறுமை துயரை துடைக்கும். உழைக்கும் கரங்களில் இருக்கும் விலங்குகள் அத்தனையும் அது உடைக்கும். சிலர் ஆதிக்க கதை முடிக்கும். போலாமா? அதுக்கு தானே வச்சிருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டரை போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் படக்கூடாது. உட்காருங்க. பணம் கொடுங்கம்மா. சில்லறை இல்ல, அப்புறம் வாங்கிக்க. என்னது கடனா? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான்? ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபா, 2 வாழைப்பழம் 50 பைசா, 2.50. வெத்தலை பாக்கு ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2.65. மீதி எவ்வளவு? என்ன முழிக்கிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? ஐயோ அம்மா, ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கறாமா. வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கையை விடுடா வாலு பயலே. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பான். தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். My dear God, வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? Do you know English? I know few English. தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? அதாவது, என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்ட வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா?
ladies sought in fire. You want that? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. மை டியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர், சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? Lakhs and lakhs and box of boxes. விட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. How? இருங்க எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனால தானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சார், நான் எனக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரமே காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கே எம்டி கைது வாங்கி உடனே டிஸ்பேச் அனுப்பிச்சாகணும். ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. சார் உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். ஆமா. அதை ஏன் என் மேல விட்டு எறிஞ்ச? நீ அங்க நின்ன திமிரா அரைஞ்சனா பல்லுகளெல்லாம் கொட்டி போயிரும். ஜாக்கிரதை. எங்க அட பாக்கலாம். ஐயோ, ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கா? மயிலாப்பூரா? மாம்பழமா? கோடம்பாக்கமா? மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல. இத பாரு, எங்கே போகணும்னு நான் யாரையும் அபசகனமா கேட்கறது இல்ல. நீயே சொல்லு. அடையாருக்கு போகணும். இத முதலே சொல்லி தொலைச்சா என்ன? அப்படி நிறுத்திக்க. எவ்வளவு ஆச்சு? 5.60. சுவர் மீட்டரா? அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. சில்லறை இல்லையே. என்கிட்ட சில்லறை இல்ல. மீதி நீயே வச்சுக்க. நான் என்ன பிச்சைக்காரனா? இந்தா இத நீயே வச்சுக்க. அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா? அது நமக்கு தெரியாதுமா. அட, சாந்தி சாந்தி. அண்ணா என்னண்ணா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு 1ஆம் தேதி, எல்லாரும் சம்பளம் வாங்குற நாள். கடையை வேற திறந்துட்டாங்க. அவன் குடியரசன் ஆகி ஆட்டோல ஏறி உட்கார்ந்துகிட்டு கால மேல காலை போட்டுக்கிட்டு அழும்பு பண்ணுவானுங்க. நான் அவங்கள உதைக்க வேண்டி வரும். எதுக்காக வீண் வம்புன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கச்சி கையால சூடா சாப்பிடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்தாண்ணா என் சம்பள பணம். 150 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மாசா மாசம் அவன் கொடுக்கற சம்பளத்தை டான் என் கையில கொடுத்து கொடுத்துற. பஸ் பாஸ் 15 ரூபாய், காய்கறிக்காரனுக்கு 25 சில்லற, மளிகை சாமா 50 சொச்சம், பால்காரனுக்கு 30 37 வீட்டு வாடகை 75. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்க. சரியா? மாசா மாசம் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி அப்புறம் கொடுக்கணுமா? அதை நீயே கொடுத்துட கூடாதாக்கும். இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எந்த சின்ன விஷயமும் நடக்க கூடாது. அந்த ஒரு மரியாதைக்கு தான். அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி, குளிச்சு சாப்பிடவா? ஏன் குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா? சுத்தம் சோறு போடும். நீயா எனக்கு சோறு போடணும்? வாண்ணா.
ஆட்டோ இங்க வா. வாமா, இன்னைக்கு என்ன வம்பளக்கலான்னு பாக்குற? ஆமா, கால் சுழுக்கலாம் சரியா போச்சா? அன்னைக்கு போன இடத்துக்கு தானே போகணும். ஆஹா, எங்க வீட்டு போ. உங்க வீடு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? செல்லப்பா வீடு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன், அவர் ஏதாவது தர்மசத்திரம் கட்டியிருக்காரா? இல்ல அனாதை இல்லம்? ஆஹா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு. ஓஹோ, நீ அங்கிருந்து அவரையா? ஐயோ, பின்ன அங்க போக போறியா? ஆஹா, பார்த்தா அப்படி தெரியுது. Sir, will you please tell me how to go to Besant Nagar? Go straight, take a right turn, again on to your left. That will lead to you Besant Nagar. Thank you. May I go please? இங்கிலீஷ்லாம் பேசுற? எத்தனாவது படிச்சிருக்க? 15வது. அப்படின்னா? BSc. ஓஹோ, பின்னே ஆட்டோ ஓட்டுற? பேயா அலைஞ்சேன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதனால வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். நானும் உன்ன மாதிரி தான்யா, வயிற்று பழப்புக்காக வீட்டு வேலை செய்யறேன். ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. என் பேர் ராணி. ஆஹா, அம்மா ராணி, அந்த பக்கமா போய் ஏறிக்குங்க. போங்க. இந்த வீடு தான். நிறுத்துக்க. இதான் உங்க வீடா? ஆமா, இந்த வீட்டுல தான் நான் வேலை செய்யறேன். ஆமா, ஓ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஆட்டோ நிக்கிற இடத்துல. அது எங்க இருக்கு? ஸ்டாண்ட்ல. 4:40 5 ரூபாய் வச்சுக்க. என்ன விளையாடுறியா? விளையாடுறேனா? நானும் விளையாடலையே. அன்னைக்கு உனக்கு 60 பைசா பாக்கி கொடுக்கணும்ல, வச்சுக்க. கடன் தீர்ந்து போச்சு. இது தீர்ற கடனா தெரியலையே. வரேன். நீ யாராம? என்ன ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்க? இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை வாங்க போறியா? சும்மா ஒரு ஆசை. ஆசையா? வீட்டு மேலடா. ஏய், போற ஆள் மேல இல்ல ராமு. ஏய், ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸா சொல்றேன், முதல் வேலைய கட் பண்ணு. இல்ல லவ் வேலடா, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுமா? ஏய், அப்பப்போ கொஞ்சம் வேலையும் கவனிச்சுக்கடா. சரிடா, நீ போடா. எப்ப வரும் தெரியாது. கேட்டு சொல்லுங்களேன். யார? உங்க மனசு. அனாவசியமா பேசாதீங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது கூட தப்பா? லவ்வா? நான்சென்ஸ். இட்ஸ் சென்ஸ் அண்ட் ஜென்யூன். See this? ஆட்டோ போலாமா? இல்லங்க, எங்கேஜ்டு. மீட்டர் போடலையா? இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ்டு. ஓஹோ. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு. பின்னையே வந்த சவாரி கூட விட்டுட்ட. பாத்தியா, மறுபடியும் வம்பெடுக்கிறிய. எங்க வீட்டுக்கா? இல்ல, பார்க்குக்கு. எந்த பார்க்குக்கு? உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து. ஏன் பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏறி உட்காரு.
என்னம்மா பந்து விளையாண்டுகிட்டு இருக்கியா? மீட்டர் விஷம் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிட்டும் உன்ன இந்தமா. என் பேரு அம்மா இல்ல ராணி. ஓஹோ, என் பேரு ராஜா. உட்காந்து சாப்பிட்டியா? ஐயோ வேண்டாமா, நான் உன் கூட உட்காந்து சாப்பிடறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க? உட்காரியான உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்வீட் எடு, இல்லைன்னா காரத்தை எடுத்துக்க. என்ன எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா? சாப்பிடுறியா? அது கொடுத்தா சாப்பிடுறோம். இல்ல நானே கொடுக்கிறேன். சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? கையென்றே செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ? கால் என்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ? மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத புயர் தமிழ் சங்கத்தில். சிந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில்,
என்னிலும் செய்கின்றது. நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும், காணாத உறவில் கை தொட்டும் மெய் தொட்டும், கிராமத்தில் தூங்காத விழியின் சந்திப்பில் என்ன நயம் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? May I have the pleasure of dropping you somewhere? No thanks. நீ எஸ் தேங்க்ஸ்னு சொல்ற வரைக்கும் நான் தினம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு பைத்தியம் யாருக்கு பைத்தியம் இல்லைன்னு எதை வச்சு தீர்மானிக்கிறது? அவங்க நடந்துக்கிற முறைய வச்சு. அப்போ நான் முறைகேடா நடந்துக்கிட்டேனா? சொல்லு, பதில் சொல்லு, நான் போயிடுறேன். நிஜமாவே உங்களுக்கு பைத்தியம் தான். ரொம்ப சந்தோஷம். பஸ் வருது. பஸ் மறுபடியும் வரும், ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் வராது. கமான். பஸ்ல இடம் இல்ல, ஆனா இங்க இடம் இருக்கு, இங்கேயும் இடம் இருக்கு. உனக்கு நான் இடம் கொடுக்க தயாரா இருக்கேன். 10 எண்ணத்துக்குள்ளார டிசைட் பண்ணி சொல்லு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. ரொம்ப பியூட்டிஃபுல். வெக்கப்படுறது அதை விட பியூட்டிஃபுல். தங்கமான பொண்ணு கேள்விப்பட்டான், அதனாலதான் நம்ம பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவளும் வர நேரம் தான், இன்னும் ஏன் வரல தெரியல. பார்த்து அழே வந்துட்டாளே. ஏமா இவ்வளவு லேட்டு? அது வந்துன்னா இன்னைக்கு கடையில ஏகப்பட்ட கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்து புறத்து பஸ் ஸ்டாப்க்கு வந்தேன்னா அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு வாமா, இவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. குளிச்சுட்டு 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன்னா? அதெல்லாம் எதுக்குங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். அப்படியே செய்வோம்மா. சித்தப்பு, சித்தப்பு துப்பி தொலைங்கல சார், பெரிய எச்சி. என்னம்மா வேணும்? யாரு யாரு? இங்க நீயா? உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? கெடபசே. ஆமா, பெரிய சினிமா. என்னமா நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? ஏன் வாயி ஏன் வரல? That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம் தான் வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார், நான் இவ்வளவு கொஞ்சம் தனியா பேசணும். நோ. ஏன்? டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்களே, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன்.
ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்கிறேன்? ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்குது? தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்லெண்ணெய்க்கு பதிலு தேனை எடுத்து தடவிட்டாரு, பேனு போயிடுச்சு. சோ இந்த ஹெட் இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். வே வே பைத்தியம். வே வே. நர்ஸ், எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். வே வே. Give respect and take respect. வே வே. Good evening, doctor. Yes, sir. செண்டாளா, என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல. நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள. Want see? Come on, say this. ராணி, ராணி, ராணி. என்னடா ராஜா தகச்சு போய் நிக்கிற? இல்ல ராணி. ராணியா? இஸ்பெக்டர் ராணியா, ஜான்சி ராணியா? ஏன் ராணிய சொல்றேன் ராமு? ஓ ராணியா? ஓ கட்டணம் ஐகு அதுவா? அவளேதான். நான் கூப்பிட கூப்பிட என்கிட்ட பேசாமே போயிட்டா ராமு. இது வேற ஒரு பொண்ணா இருக்கும், வாடா போலாம். அதே கண்ணு, அதே முக்கு, அதே உடம்பு, எல்லாம் அதே தாங்கறியா? ஆமா. இவ்வளவு சொல்ற, அப்ப கரெக்டா தான் இருக்கும். புரிஞ்சு போச்சா? இத பாருடா, எங்க வீட்டு பிள்ளை நம்ம வாத்தியார் அடிச்ச படம். அதுல 2 வேஷம்டா. ஒரு வாத்தியார் வேற, இன்னொரு வாத்தியார் வேற. அதே மாதிரி அந்த ராணி வேற, இந்த ராணி வேற. அந்த ராணிக்கு நீ ராஜா, இந்த ராணிக்கு அவன் ராஜாவோ. அதனால கூப்பிட கூப்பிட கவலைப்படா போற. டேய் இத பாருடா, கட் பண்ண விஷயத்துலடா மீட்ற. கமான். ஏயா உண்மையில இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே? நானா? கனவு கண்டியா? நீயே தான், நல்லா கவனிச்சேன். ராணி, ராணி, ஏன் எழுதுற? பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன்னை விரும்புனதே நீ ஏழுங்கிற நிலதான். எங்க சரி வா போலாம்.
எதுனா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம்ல அமர்க்களமா இருக்கே, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு இன்னைக்கு பர்த்டே, அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா? அண்ணா ப்ளீஸ் நீயும் வாயேன். நான் எதுக்கு? பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும். நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ என்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயோ போறது மாதிரி இருக்கு. பவானி, many happy returns of the day. Thank you. Meet my brother Raja. வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன், நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. ஹலோ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பாக்குதா? ராணியாவது போனியாவது இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். பவானி அம்மா ஒண்ணுதான். ஹாய் பவானி. many many happy returns of the day darling. வாங்கிக்கம்மா, உன்னை கட்டிக்க போறவன் தானே கொடுக்குறான். மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம்? மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம்? தினமும் வெவ்வேறு நிறமும், இதுதான் உன்னோடு அழகோ? மலரே என்னென்ன கோலம், மலரே நலமா, மலரே நலமா? வசந்தம் உன்னோடு சொந்தம், உனக்கே நின்னோடு பந்தம். வசந்தம் உன்னோடு சொந்தம், உனக்கே நின்னோடு பந்தம். ஏழ்மையின் இலையுதிர் காலத்தில் இங்கே பூவேது காயேது? நினைத்தால் எட்டாத தூரம், எனக்கே உன் மீது மோகம். திருச்சபையேறிடும் அர்ச்சனை மலரே, நீ எங்கே நான் எங்கே? திருச்சபையேறிடும் அர்ச்சனை மலரே, நீ எங்கே நான் எங்கே? நீ எங்கே நான் எங்கே? மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம்? தினமும் வெவ்வேறு நிறமும், இதுதான் உன்னோடு அழகோ? மலரே என்னென்ன கோலம், மலரே நலமா, மலரே நலமா?
வழியேது முடியாது சமவெளி மலைகளை தழுவிட நினைத்தால் வழியேது முடியாது வழியேது முடியாது மலரே என்னென்ன கோலம் எதனால் என் மீது கோபம் தினமும் வெவ்வேறு நிறமும் இதுதான் உன்னோடு அழகு மலரே என்னென்ன கோலம் பைத்தியங்களுடைய கூச்சலை கேட்டு கேட்டு பழகி போன எனக்கு உன்னோட பாட்டை கேட்கும் போது பழனி பஞ்சாமிர்தமா இருந்தது. ஆர் யூ சிங்கர்? இல்ல, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? இங்க வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். ஆட்டோ டிரைவரா? இங்க வர சொல்லுது. ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். என்ன மன்னிச்சிருந்தா, என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். எதுவும் அவமானம்? திருடுறது அவமானம், பொய் சொல்றது அவமானம், பிச்சை எடுக்கிறது அவமானம். நேர்மையா உழைச்சு நியாயமா சம்பாதிக்கிறதுல என்னமா அவமானம் இருக்கு? ஆமாண்ணா, நீ ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு பத்தியா? உழைச்சு சாப்பிடறதோட அருமை சும்மா உட்கார்ந்து சாப்பிடறவங்களுக்கு எப்படிமா தெரியும்? மூட்டை தூக்குறது தப்பு இல்ல, முடிச்சு வைக்கிறது தான் தப்பு. வண்டி இழுக்கிறது தப்பு இல்ல, மத்தவங்க வயித்துல அடிக்கிறது தான் தப்பு. இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும்? அந்த வர்க்கத்தோட அகராதிய வேற. என்ன இருந்தாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லம்மா, பழக கூடாத இடத்துல பழக்க வச்சுக்கிட்டதான் தப்பு. அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் ஆபத்துலதான் முடியும். ராஜா, ராஜா, நீ யாரு? ராணியா பவானியா? ராணிங்கிற பவானி. பின்ன அன்னைக்கு என்கிட்ட ராணின்னு சொன்னியே, போய். என்ன மாதிரி ஏழுன்னு சொன்னியே, அதுவும் போய். செல்லப்பா விட்டு வேலைக்காரின்னு சொன்னியே, அதுவும் போய். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது மட்டும் உண்மை. காதலா? உனக்கு எனக்குமா? என்கிட்ட கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, உனக்கு சமமா அந்தஸ்து இல்ல ராணி. ஐ மீன் பவானி. ராஜா, நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா என் மேல உண்மையான அன்பு செலுத்த யாருமே இல்ல. ஜானிங்கிற ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கட்டி வைக்க அங்க சதி நடந்துட்டு இருக்கு. ராஜா, இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் வேணும். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, பித்தம், வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இஞ்சி சாறு போட்டு சாப்பிடு, சரியாயிடும். இந்த வச்சுக்க.
பண்ணிக்கணும். கல்யாணமா? நோ சாந்தி. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுடுவாரு. உங்க அண்ணன் அவ்வளவு கோவக்காரரா? ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நாகலட்சுமி கோயிலுக்கு வந்துடணும். ஓகே? இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருன்னு வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதுங்காதும் வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான். வாட்? கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் புரோகிதரையாவது கூட்டுவாங்க ப்ளீஸ். இத வந்துடுறேம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு வா. Beautiful. Come on. கூட்டுக்க. என்ன விட்டு போயிட்டியம்மா? கடவுளே, காந்தியை கடிச்ச பாம்பு என்ன கடிச்சிருக்க கூடாதா? காந்தி, ஆண்டவனே, இது என்ன தோணுது? காந்தி, காந்தி, நீ இல்லாம இந்த உலகத்துல வாழ மாட்டேன் காந்தி. ஏய், இந்தா மாத்திரை சாப்பிடு. சீப்போடி. ஏய், உன்னை கொல்லுட வண்டி. கொல்லுடி, கொல்லுடு. டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிடுறாரு. வாங்க. இரு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஏய், பிசாசி. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணுமா? உங்க பொண்ணா? ஆமா ஆமா, என் பொண்ணேதான். பவானி, 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 அது பைத்தியம். அதை விட்டுடு, விட்டுடு. பிடிக்காத.
நான் பைத்தியம் இல்லம்மா. இவன் பேச நம்பாத. நீ என் பொண்ணுமா. அவ என்னமோ புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்கிற. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா. என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வெளியே விடாது, அப்படியே அமுக்கு. தவிர போறா, ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க. பவானி டாடி, வர வழியில நீ காருக்கு முன்னால ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை, அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி, அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் அங்கிள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேர் கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற? அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது. எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சதா அவ்வளவுதாமா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேனுதான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணா இடத்துல கொண்டு போய் போட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes, Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனே செல்லப்பா. Why do you worry? ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணி வாங்கி கொடுத்திருக்கலாம் மேய்க்க சொல்லி. You are correct. 10 பைத்தியங்களை மேய்க்கிறதை விட 10 பன்னிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. என்ன இந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணுமில்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்ன விட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம் தான், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 490 எடு. இருக்கு என்ன? அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன், எடு. அப்படியா? கொன்னு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கூட கொடுப்பியே? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன் ஃப்ரெண்டி வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க.
இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன். பாய். கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ, கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ, மலர்களும் வடிவிலே மாநாடு பூக்குமோ. மலரிதழில் சிறு பனித்துளிகள் முத்தாரம் தொடுக்கின்றன, மையல் தரும் கையில் மாணிக்க கழுத்தோடு சூட்ட. தமிழ் கவியழகி வாழ்த்துக்கள் இசைக்கின்றது, இசை காட்டும் கல்யாண திருநாளை காட்ட. மன்மதனின் அம்புகளை தாங்காமல் தூங்காமல் தள்ளாடும் காலம் எது? கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ, கன்னி வண்ணம் ரோஜாப்பூ கண்கள் ரெண்டும் ஊதாப்பூ. மலரிதழ் புண்ணாக வேண்டுமோ, தோகை மேனி கொய்யாப்பூ கொட்ட கைகள் தாழம்பூ. நகவரியில் என் முகவரிகள் நான் கொஞ்சம் வரைந்தால் என்ன, மாலை இந்த வேளை சந்திக்க கடிதங்கள் தீட்டு. மறைவாய் அதை எழுதுதிரு யாருக்கும் தெரியாமலே, நீயும் மடல் போடு நாம் கூடும் இடம் தன்னை கேட்டு. தூரிகையும் காரிகையும் தாங்காது என் கையில் என்னாவது. தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம்பூ, தோகை மேனி கொய்யாப்பூ தொட்ட கைகள் தாழம்பூ. மலர்களும் வடிவிலே மாநாடு பூக்குமோ. ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி, அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும்.
Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீர்ந்துப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டியா? கைலாசம் இந்த சவாரி முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துடும். ஆமா கைலாசம் இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டி பண்ணிட்ட? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நடக்கிறமா? எப்படியா ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன் ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயங்களா இருக்கிறீங்க. சி பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல. நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி, ரம், ஜின், பீர், ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா. என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ்,
மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆடும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையில நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி வாமா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்ன கட்டிக்க போறவரு. ஏண்டா எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200.60. My dear son, what happened? கண்ணா கண்ணா எழுந்துடா. எழுந்துரு எழுந்துருப்பா. எப்பா ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான் கமான் பாய். விவஸ்தை கட்டவன் எல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே. ஐயோ ஐயோ எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. என்னடிங்க? கண்டமணி இவனை நிறுத்திட்டு போ. வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. நிறுத்து 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 நிறுத்து. என்ன சார் அத்வானமான இடத்துல இறங்கிட்டீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எவ்வளவு ஆச்சு? ₹20. இந்தா. சார் நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேனே. வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
எஸ். அப்படியா? வெரி குட் வெரி குட். அவனை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இதோ வரேன். என்ன பார்த்ததும் நீ என் பொண்ணுமான்னு சொன்னாங்க. ஆனா சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டதா அப்பா சொல்றாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? டாக்டர் வைத்தியநாதனோட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இந்தா சாப்பிடு. வேண்டாம். என்ன சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன இப்படி கொடுமைப்படுத்துறதை விட கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, அதை சாப்பிட்டுறேன். சாப்பிட மாட்டியா? பயப்படாதீங்கம்மா, உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போதான் வந்திருக்கேன். அரப்பாண்ட போட்டுன்னு அதுக்கு மேல ஒரு பெல்ட்டையும் போட்டுன்னு அடிக்கடி அதை உருவி முடியா? ஏன்? என்ன டாக்டர், என்னது? நான் இழுப்பேன் விடுவேன், அதுக்கு ஏன் கைய தட்டுறீங்க? நீங்க மாத்திரம் கையை இப்படி இப்படி இழுக்கிறீங்க. உன்னை வச்சுக்க ஒரு நாளைக்கு. என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல உன்னை வச்சு ஒரு கதை சொல்ல போற ஒரு நாளைக்கு. அப்ப கேட்டுறேன். வாட்ஸ் தி மேட்டர்? டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அன்பா டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருந்தேனா
அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு அடிச்சான். ஏன் டாக்டர், இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா? டாப் டு பாட்டம் கப்புடு பிடிக்கும். அப்பா இங்க கொஞ்சம் இருப்பா டாக்டர்ப்பா. கல்யாணத்துக்கு முந்தையே நான் கருத்தடை பண்ணிட்டேனே, எனக்கு ஏதப்பா இவ்வளவு பெரிய பிள்ளையப்பா? அது இருக்கட்டும்பா, இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே. அடே நில்லுடா நில்லுடா, என்னால பிடிக்க முடியல, ஓட முடியல, நில்லுடா அண்ணா நில்லுடா. யார் நீ? டாக்டர் கோச்சுக்காதீங்க, இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பர்மாவில இருந்தான். அசப்புல இவன மாதிரியே இருப்பான். ஒரு நீக்ரோ பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனை பெத்தான். ஏரோப்ளேன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான். அதுல இருந்து அப்பா எங்க அப்பா எங்க பாரு பைத்தியமா அலையறான் டாக்டர். இவன் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். என்ன டபாச்சிட்டு மோப்பு படிச்சுக்கிட்டு நாய் மாதிரி ஓடி வந்துட்டாங்க. குழப்பமா இருக்குது. ஏயா, வந்த பேஷண்ட நீ டயக்னைஸ் பண்றதா நான் டயக்னைஸ் பண்றதா? என்ன மேன் பேசுற? அப்பா அப்பான்னு உயிரை வாங்குறான். Shut up your nasty mouth. Nurse. தம்பி அண்ணே, அது ஏன் பொண்டாட்டி, ஏன் இப்படி ஆட்டுற? என் பொண்டாட்டின்னு போர்டு எழுதி கழுத்துல மாட்டின்னு தொங்க வை. கன்னத்துல குத்தாதீங்க, என் கையில காலில குத்துங்க. இந்த பார், நல்ல பெரிய ஊசியா எடுத்து இவனுக்கு குத்து. எனக்கா? ஏயா, வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஊசி குத்துறதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா? டாக்டர் டாக்டர், எங்க டாக்டர் காணோம்? இந்தாயா, எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணுமா? மரியாதை. அம்மா, ஏற்கனவே நான் பட்ட வேதனை போதாதா, இது வேறவா ஆண்டவா? ஒழுங்கா போயிடு, இல்ல எங்க டாக்டர்ட்ட சொல்லுவேன். செங்கமலம், அறிவு கட்ட முண்டம், நான் தான் டாக்டர். என்ன கோலம் டாக்டர்? அலங்கோலம். டாக்டர் வந்து ஆஸ்பத்திரி பூராவும் தேடி பார்த்துட்டேன், மகாலட்சுமியை காணோம். பவானி, பவானி, இந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை நீதான் அம்மா. என்னங்க? ஒண்ணு இல்ல, மத்தியானம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஒண்ணு இல்ல. என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல, லேசா நெஞ்சு வலிக்குது, அவ்வளவுதான். நெஞ்சு வலியா? அது ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும். நான் ஒண்ணு டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாப்பா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைக்கிறேன், சோடா குடிச்சா சரியா போயிடும். சும்மா இருங்க, நீங்க எதையும் சாதாரணமா தான் சொல்லுவீங்க. நான் ஒண்ணு டாக்டர் கூட்டு வரேன். அண்ணே பாத்துக்க. வேண்டாப்பா வேண்டாப்பா, சின்னது சுத்த பைத்தியக்கார பசங்களா இருக்காங்களா, சின்ன விஷயத்த பெருசு பண்றாங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, சின்ன விஷயமா இது?
சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை அந்த பாவி செல்லப்பா திட்டம் போட்டு கொண்டுட்டாம்மா. ஆனா உங்க அப்பா அதுக்கு மாறா ஒரு வீடு எழுதி வச்சிருந்தாரு. என்னுடைய எஸ்டேட்டுகளின் மீதும் இதர ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களின் மீதும் எனது மகள் பவானி தான் பாத்தியதை கொண்டாட முடியும். அவளுக்கு திருமண வயது வரும் வரை எனது சொத்துக்களை என் மனைவி மகாலட்சுமி நிர்வகிக்க வேண்டியது. அவளுக்கும் பிறகு என் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொண்டு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும். இப்படிக்கு ஏ. கோவிந்தராஜன். என்ன நடந்துச்சு? பேய் மாதிரி ரெண்டு உருவம் காத்துல ஜன்னல் எல்லாம் படப்படாருன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஒண்ணும் காணாம அண்ணே இருந்ததுல இருந்து உங்க மனசே சரியில்லை. கவலைப்படாதீங்க, தைரியமா தூங்க. நான் பக்கத்துல உள்ளதா இருக்கேன். பாப்பா போட்டுக்கங்க, வர்றேன். இன்னும் மறுபடியும் குழந்தை இருந்த இடத்துல பொம்மை இருக்குப்பா. உண்மையா? குழந்தைதானே இருக்கு. பவானி, முதல்ல பொம்மை இருந்தது. அண்ணன் இறந்ததுல இருந்து உங்களுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கு. நான் உடனே டாக்டர் கூப்பிட்டு வரேன். வே 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 வாங்க டாக்டர். அண்ணன் இறந்ததுல இருந்து அண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல. பைத்தியம் பிடிச்சவங்க தான் பைத்தியம் இல்லேன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஃபாலோ மீ. வாங்க நீ. இல்ல, எனக்கு பைத்தியம் இல்ல. என் குழந்தை பவானி, பவானி. ஐயோ. ஆமா, இன்னும் 2-3 நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கிற நல்லது. ஆமாமா, அப்பதான் மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராமு, இவங்களை அழைச்சிட்டு போ. ஓகே, வாங்க போலாம். திஸ் இஸ் நாட் ஹாஸ்பிட்டல். கைலாங்கடை. கைலாங்கடையா மாறி போச்சு. ஏண்டி காயலாங்கடைங்கிறாரு, இந்த ஆஸ்பத்திரியை வித்துட்டாரா? இல்லைங்க. என்னங்க டாக்டர் இதை ஏங்க இழுக்கிறீங்க? நீ ஏன் மேன் அடிக்கடி இந்த காம்பவுண்டுக்குள்ள வர? நீ வர்றதுனால தான் உங்ககிட்ட கொஞ்சிட்டு எல்லா வேலையிலையும் கோட்டை விட்டுறா. ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சு ஓடிட்டா. யாரால? நான் விட மாட்டேன். என்ன பைத்தியம் விட மாட்டேன். பைத்தியத்தை விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் பைத்தியநாதன். நோ, வைத்தியநாதன். மிஸ்டர் வைத்தியநாதன். இது அது சரி, இந்த பொம்பளைய எப்படி புடிச்சீங்க? சொல்ல வந்தேன். என் பெண்ணோட பையனை இங்க சேர்க்கணும் வந்தேனா, அது போச்சு. வீட்டுல போய் காரை திறந்து பார்த்தா இந்த பைத்தியம் இருக்கு. அதான் இட்டுக்கணும் வந்தேன். No, sir boy. இல்ல டாக்டர். இந்த பொம்பளைய கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டுங்க. தண்ணிய கண்ணுல காட்டாதீங்க. போ. வாடி. ஐயோ. Thank you very much for your kindness. It's all right, Mr. பைத்தியநாதன். No, வைத்தியநாதன். I am sorry, வைத்தியநாதன். டாக்டர், உங்களுக்கெல்லாம் எப்படி பைத்தியம் பிடிக்குது? See gentlemen, I see. எந்த பொருள் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அந்த பொருள் காணாம போச்சுனாக்கா அந்த ஷாக்ல பைத்தியம் பிடிக்கலாம். யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்களா அந்த ஷாக்ல பைத்தியம் பிடிக்கலாம். இப்ப நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்களா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். So, நீங்க யார் பேர்லயாவது அன்பு வச்சிருந்து அவர் செத்து போயிட்டா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். Sure, all the same. See you. Meet you again in the same hospital. Bye bye.
பாய். From this time, from today, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்ச 100க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன் ஜோக்கறதே. 100க்கு போன் பண்ணி உள்ள தள்ளுவியா? I will see you, man. You are ஐயே. வே வே. ஹலோ, செல்லப்பா ஹியர். டாக்டர் எல் வைத்தியநாதன் MBBS DPM ஸ்பீக்கிங். வடையா, விஷயத்தை முதல்ல சொல்லியா. நானே பவானி காணாம போன எரிச்சல் இருக்கேன், நீ வேற எரிச்சல் முற்றியா? வாட்? அது சம்பந்தமா தான் ஏன் பேசுறேன். நேரா புறப்பட்டு என் வீட்டுக்கு வா. Follow me, follow. See? சாரி டார்லிங், உங்க பொண்ணான மனச நான் புண்ணாக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆணி அடிச்ச மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? கடைசியில நம்ம வழிக்கே வந்துட்டா. டாடி, ஐம் வெரி சாரி. ஐ காண்ட். That's all right. Take it easy. டாடி, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி. யோ, பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி, மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானையா அங்க? அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. என் பையன் செத்துட்டான். சோடா. மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவரை வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு புறப்படலாமா? இனிமேல் சரி சீக்கிரம் போ. வா வா வா. வா பவானி, என் வீட்டுக்கு போலாம். என் புள்ள செத்துட்டான். புள்ள செத்து போட்டான். ஏன் அழற? இந்த பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். தீர்காயுசாரு, 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 தீர்காயுசாரு. என் புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா? இல்ல, ஆமா வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டா. ஐயா, செத்தவ எங்க இருந்து மறுபடியும் வர போறாயா? வரவே மாட்டா. பெரியப்பா, என் பையன் செத்துட்டாப்பா. ஏய், யாரா நீ? நாமப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டா சார். என்னப்பா இது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய், நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே வே வா வா. ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான்.
யோ டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல்லுமா நிக்கிறானே, செத்து போயிட்டானாவது. சார், அது ஆவி. அட பாவி, இந்த பாரு கால. அது கட்டக்கால். கட்டக்காலாவது குட்டக்காலாவது. போனால் போகட்டு போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. சை, போ. இந்தாங்க. ஏமா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆவல, நீங்க சாப்பிட வாங்க. ஆட்டோ, நாகலட்சுமி கோயிலுக்கு போ. Hi, darling. How are you? Fine. இந்த புடவை கட்டிட்டு வா. Thank you. இதுவரைக்கும் நாம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம் இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரையும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம திரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே. டோன்ட் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில. தென் 50-50. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இவன் ஒருத்த தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கடானா அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம நடந்துகிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனதுன்னு அந்த ஆளை காணுங்க. உங்க முகத்துல முடிக்க வைக்கப்பட்டுட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்டு ராணி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். நீ ஒரு ஆம்பளையா? அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே அங்கிள். அது தெரியுது பத்தியா? அதான் அந்த எலிசபெத் கப்பல். நான் போய் பார்த்தேன். இவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? போக போக எவ்வளவு பெருசு. ஆனா சின்னதா லைப்ரரி எல்லாம் இருக்கு. ரொம்ப நல்ல, இவ்வளவு நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு. நீ கூட வா, நான் ஒரு நாளைக்கு என்னடி ஆறு
அயோக்கிய பிள்ளை நான் பாத்துக்கிறேன். அயோக்கிய பையல எங்க ராஜா கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு கைய பிடிச்சா இருக்கிற தகராற பண்ற ஊக்க கட்டி விடுவேன். கண்ணாடி வேற தொப்பி வேற உனக்கு. இவனை பிடிக்கிற அப்புறம் வந்து அடிக்கிறவன எல்லாம் அவன் வண்டியில இருங்க. நீ பயப்படாதமா, நான் இருக்கேன். வாமா வாமா. விடுங்கயா விடுங்கயா. ஏறுமா. வாங்க அண்ணியார் அவர்களே. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை பார்த்தே பழகி போன உங்களுக்கு பங்களாவை பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? இது நாங்க சாப்பிட்டு போட்ட எச்சலடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உட்காருங்க. அடாடாடாடா, உடம்பெல்லாம் பட்டும் நகநட்டுமா இருந்தீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஆமா வா, ராஜா இங்கதான் இருக்காரு. சும்மா வா. வாடி எங்க பக்கழங்க, அடிவாடி அடிவாடி. நாங்கெல்லாம் ராஜாவோட ஆட்கள் நினைச்சு ஏமாந்துட்டில. ஜானியோட ஆட்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ற. பவானி, இந்த உறவு நீடிக்கணும்னா பவானி ஜானிய கல்யாணம் பண்ணிக்கணும். நானா? இந்த பொம்பளை போய்க்கிறியா? பவானி, உனக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்காம உன்னை சொந்த மகனா நினைச்சு வளர்த்தனே. அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? என்ன சொல்றேன்? ராஜாவை தான் கட்டிக்குவேன். கேளு. ராஜாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்க. ஜானிக்கு உனக்கு இப்பவே கல்யாணம். கொண்டு போடா இவளை. கொண்டு போ. நம்ம தோட்டத்து பங்களாவுக்கு போ. நேற்று சாதாரண கல்யாணமா தோணலடா.
ஆமாப்பா, இது கலாட்டா கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோன்றது. சீக்கிரம் வேணுங்கிற ஏற்பாடு செய்யுங்க. எல்லாம் ரெடிங்க. ஆமாங்க. எங்க கல்யாணம்னா தாலி கட்டாச்ச, சாட்சிக்கு 4 பேர் வேண்டாமோ? 4 பேர் தானே, வர சொல்றேன். ராபர்ட், வில்லியம்ஸ், நீ ஒரு ஆம்பளையாடா, எழுந்துடா. டேவிட், ராட்டிக்ஸ், சார், ஒரு சந்தேகம். நேக்கி வாழ பார்த்தா சாட்சிக்கு வந்தவா மாதிரி தோணல, ஏதோ சண்டைக்கு வந்தவா மாதிரி தோன்றது. எங்களை விட்டுடுவோம், நாங்க ஆத்துக்கு போயிடுறோம். ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டுருவேன். எங்களை அப்பளம்னு நினைச்சாவா? அப்பா, பயமா இருக்குப்பா. சீக்கிரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. தம்பி, காது இருக்காது பாருடா. கல்யாண புடவை நகையெல்லாம் எங்கடா? இருக்குப்பா. சீக்கிரமா பொண்ணு அலங்காரம் பண்ணி கொண்டு வா. முடியாது. முடியாதா? தண்டவாணி 3 என்றதுக்கு பொண்ணு ரெடி பண்ணி கொண்டு வரல. 1 2 அதிர்ஷ்டம் கொண்டு விடுச்சா சத்தம் என்ன கேட்கும்? காலை பொத்தாதரா, கண்ணை பொத்தி விடு. 3 எப்போ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வெட்டு துப்பாக்கிப்பா. பொங்கலுக்கு வேற துப்பாக்கியா போட்டு இருக்கா? சும்மா இருடா, நேக்கு பட 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 படன்னு அடிச்சுட்டு இருக்கு. தண்டவாணி, குண்டை எங்கடா வச்ச? நீங்க துப்பாக்கி தானே கொண்டு வர சொன்னீங்க. குண்டை எங்கடா வச்ச? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வாங்கடா. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. கிணத்துல தள்ளி கொண்டுடுவோம். பவானி, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதம்மா. வேண்டாம்மா. ஆமா, வேண்டாம்மா. வேண்டாம். இல்லம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. வேண்டாம்மா. ஐயா, ஒரு சின்ன விஷயம். என்ன? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் போட்டிருக்கான்ல. அது இல்லைங்க, கல்யாண ட்ரெஸ் வேண்டாமா? அதுவா, மாடனா இருக்கட்டுமேனு. நீங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல மோட்டார் சைக்கிள்ல வர்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லைங்க, அத போட்டு அவ உட்கார்ந்து தாலி கட்ட முடியாதேன்னு கேக்குறான். நின்னு செஞ்சுட்டு போறான். நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. ஆட்சேபனை இல்ல. சீக்கிரமா வந்து ஆரம்பிங்க. முழுசா மந்திரத்தை ஓதலன்னா வாங்குற தட்சணை எங்களுக்கு சரிக்காது வரும்போ. யோ, வாயை திறக்கப்படாது. வாயை திறக்காம எப்படிங்க மந்திரம் ஓதுறது? சுட்டுருவேன். அதுலதான் குண்டு இல்லையே. குண்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த தாடிக்காரர் சொன்னா மறந்துட்டீங்களா? பூணூல் போட்டு 3 நாள் ஆகல. என்ன பேசுற? சாம்பு, நீ ஆத்துக்கு போ. உன் தோப்பனார் இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டா அம்மாவை பாக்குறேன்னு சொல்லு. சாம்பு, அப்பா. சாம்பு, அப்பா. சாம்பு, அப்பா. அப்பா. சாம்பு, சாம்பலை சுத்தமா தேய்ச்சி எடுத்துறாதரா. போ. அறிவு கட்டவன். அப்பா. ஓம் சுகம்பிரம் சசிவர்ணம் மந்திரத்தை சொல்லாம பெரியவங்க தொட்டு கொடுக்க சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியா. இதுல யாரு பெரியவான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் என்னுடைய கடமையை செய்து நூறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்களும். ஓம் சுக்லம்பிரம் யசஞான தயா சிந்தோ ரகா தஷ்யா நகா குணாகா காக்கா 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 குணாகா காக்கா செவியவா மச்சயோதீரா சஸ்தியை சமுதாயக்ஷா மாங்கல்யம் தந்துரானே சொல்லி முடியா. மாங்கல்யம்
எனக்காச்சு இவனுக்காச்சு. ஒண்டிக்கு ஒண்டி. இதுல யாரும் தலையிடாதீங்க. தள்ளி போங்க.